மேக்ஸ் நியூ சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல்னால் சும்மா ஏதோ 1-2 புக்கு இல்லை, ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல் செட் மெட்டீரியல் படித்தால் வழியே ஒருத்தர் ஈஸியாக ஓவர்டேக் பண்ண முடியும். அதாவது நிறைய கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போனால் போதும், நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அவங்க சிலபஸில் உள்ளே பூந்து புத்தகத்தை எடுத்து வச்சு கேட்க ஆரம்பித்தாங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. ஸோ தயவுசெய்து புத்தகத்தில் உள்ளபடி பேஜ் பை பேஜ், லைன் பை லைன் நல்லா தேவையானது மட்டும், அதாவது புத்தகத்தில் ஏகப்பட்டது இருக்கும், சிலபஸில் இல்லாததுலாம் இருக்கும், அதை ஒன்றா கோர்வையாக சிலபஸில் உள்ளபடி எழுதப்பட்டது தான் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் கொடுக்குறதுல இருக்கிற ஒரே ஒரு வேர்டு கூட விடக்கூடாது, நல்லா படிச்சுக்கணும். நீங்கள் கொஸ்டின்ஸ் படிங்க, நல்லா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் படிங்க, வேணான்னு சொல்லலை. பட் தியரி படிக்கிற போக்கும் இருக்கணும். தியரி தான் ஒருத்தரை ஓவர்டேக் பண்ண வைக்கும். ஸோ அலர்ட்டாக இருங்க. ஃபுல் செட் மெட்டீரியலில் ஒரே ஒரு லைன், ஒரு பேஜ் விடாமல் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் உங்களை காப்பாற்றும். சரிங்க, இப்போ 4 இயர்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். The Fourier series for the function f of x equal to x square minus pi less than or equal to x less than or equal to pi is இது. அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த f of x equal to x square இருக்கு இல்லையா, இந்த டொமைனில் அதுக்கு ஃபோரியர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்படின்னா இந்த சீரிஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது சீரிஸ் தானே, இதோட வேல்யூ கேட்குறாங்க, இந்த 4 இது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் நாங்கள் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரைட், இப்போ கொடுத்துருக்குற சீரீஸ் என்ன இதானே, எதுக்கு f of x equal to x ஸ்கொயருக்கு எந்த டொமைனில் மைனஸ் பை லெஸ் than or equal to x less than or equal to pi இந்த டொமைனில் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. f of x equal to pi square by 3 minus 4 into cos x minus cos 2x divided by 2 square plus cos 3x divided by 3 square minus and so on. இந்த மாதிரி தான் பரீட்சையில் எழுதிக்கிட்டு இருப்பீங்களா? எழுதக்கூடாது. அப்படியே சும்மா ஒரு இவ்வளோ பேஜ்லேயே அப்படியே டேரெக்டாக கண்டென்ட் விஷயத்துக்கு போயிடணும். நான் இது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பக்காவாக கொடுத்துருவேன், அதுக்காக இது நிதானமாக எழுதிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரியாதவங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக நிதானமாக சொல்லிகிட்டு இருக்கேன். போட ஆரம்பித்தா பட்டு டக்குன்னு சொல்லிடணும், அப்படி பார்த்த உடனே சொல்லணுன்றேன், அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கணும். டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆபத்து. ரைட், சரிங்க. இப்போ இது இந்த ஃபங்க்ஷனோடைய சீரீஸு. ரைட், இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த சீரீஸில் x ஈக்குவல் டு பை அப்படின்னு கொடுக்குறேன். புட் x ஈக்குவல் டு பை. ஏன் சார் இப்போ இதை பார்த்த உடனே x ஈக்குவல் டு பை போடுறீங்க, ஏன் x ஈக்குவல் டு 2π போடுறது, x ஈக்குவல் டு பை பை 4 போடுறது, x ஈக்குவல் டு பை பை 2 போடுறது? எஸ், என்ன போட்டால் இப்போ நீங்கள் விதவிதமான எந்தெந்த வேல்யூலாம் கொடுத்தா நமக்கு தேவையான இந்த சீரீஸ் கிடைக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. இந்த வேல்யூ கொடுக்கறதுனால இந்த சீரீஸ் இதுவாக மாறும் அப்படின்ற மாதிரி தெரிகிற ஒரு வேல்யூ கொடுக்கணும். x ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம், x ஈக்குவல் டு பை கொடுக்கலாம், x ஈக்குவல் டு பை பை 2 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது 1, 2, 3 வேல்யூ இதுக்குள்ளே தான் இருக்கும், ஏதாவது ஒன்று கொடுத்து பார்த்தா வந்துடும். ரைட், நான் x ஈக்குவல் டு பை கொடுக்குறேன். இப்போ f ஆஃப் பை ஆகிடுங்க. f ஆஃப் பை ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 3. ஒரு குற்றந்தச்சே கொடுக்கக்கூடாது. கொடுக்கும்போது இது கொடுத்தா இந்த சீரீஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது தோணணும், அந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் பாட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து இது கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது, இல்லை டைம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் பை கொடுத்ததுனால என்னது பாருங்களேன், காஸ் பை வருமா, மைனஸ் இது காஸ் 2π வருமா பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் இங்கே 3π வருமா பை 3 ஸ்கொயர் மைனஸ் அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். ரைட், இப்போது இங்கே எஃப் ஆஃப் பை என்ன இதில் போடுங்க. எஃப் ஆஃப் பை பை ஸ்கொயர். அப்போது இந்த இடத்துல பை ஸ்கொயர் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 3 மைனஸ் 4 இன்ட்டு காஸ் பை மைனஸ் 1 மைனஸ் காஸ் 2π 1
இப்போது ஆட் நம்பராக வர்றதுக்கெலாம் -1 வரும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், cos n pi ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n. இப்போ இங்கே ரெட்டைப்படை வேல்யூ போடும்போதெல்லாம் +1 வரும், ஒத்தப்படை வேல்யூ n கொடுக்கும்போதெல்லாம் இங்கே -1 வரும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1 ஒத்தப்படை, அதனால் -1. இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே தான் இருக்குது. இது ரெட்டைப்படை 1/2². இங்கே ஒத்தப்படை இருக்குது, அப்போ மைனஸ் வரும். அப்போ -1/3² மைனஸ் அண்ட் ஸோ ஆன். பாருங்கள், அந்த சீரிஸ் மாட்டுது பாருங்கள். ரைட். இப்போ இந்த மைனஸ் காமனாக வெளியே எடுத்துகிற இங்கே ப்ளஸ் ஆகிடும். இந்த π²/3 இங்கே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கிற π², இது இந்த பக்கம் கொண்டு வரதன் மூலயமா π²/3 ஈக்குவல் டு இந்த மைனஸ் காமனாக வெளியே எடுத்தால் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 1 + 1/2² + 1/3² மைனஸ் தான் காமனாக எடுத்துறேன் இல்லையா, இப்படி ஆகிடும். இதாங்க அந்த சீரிஸ். பாருங்கள், கிடச்சிருச்சா? அதுதான் இங்கே டினாமினேட்டரில் நீங்கள் 1/1² போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், அந்த சீரிஸ் வந்துருச்சு பாருங்கள். ஒரு சின்ன சின்ன சப்ஸ்டியூஷன் இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு இன்னொரு சீரிஸோட வேல்யூ கேட்டால் x = π x = π/2 x = 0 போட்டால் கிடச்சிரும். ரைட். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த 3 எடுத்து இந்த π² மல்டிப்ளை பண்ணி இப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்போ 3π² - π², 2π². இப்போ 2π²/3 ஈக்குவல் டு 4 × 1/1² + 1/2² + 1/3² ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போ இங்கே இன்ட்டில் இருக்கிற 4 இங்கே வந்து டினாமினேட்டருக்கு மல்டிப்ளை ஆகிடும், 12 ஆகிடும். நம்ம இந்த 2வும் டினாமினேட்டருக்கு வர அந்த 4 கூட கட் பண்ணலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். அப்போ என்ன ஆகணும், 2π² / 12 ஈக்குவல் டு 1/1² + 1/2² + 1/3² அண்ட் ஸோ ஆன். ஓகே. இந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் கேட்குறாங்க. இதை கேட்குறதுனால நிதானமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். போட ஆரம்பித்தா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் போட்டு அப்படியே ஆன்சர் சொல்லிடணும் இல்லையா. இந்த கட் பண்ணுறது, இந்த பக்கம் கொண்டு வர்றது, இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு கூடாது. அப்படியே மைண்ட்லேயே டக்குன்னு போடணும். இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 6 வரும் இல்லையா. அப்போ π²/6 π²/6 ஈக்குவல் டு 1/1² + 1/2² + 1/3² ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இதுதாங்க அந்த சீரிஸோட வேல்யூ π²/6. ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி. ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இது நீங்கள் போட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். f(x) = x², இதோட சீரிஸ் இதுதான், இப்போ தான் பார்த்தோம். இப்போ இந்த சீரிஸோட வேல்யூ தேவை. போட்டு இந்த 4 இது கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செஞ்சால் போதும், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா போதும், இந்த சீரிஸ் கிடச்சிரும். போட்டு எனக்கு வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். இதை விட பல மடங்கு நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்தீங்கனாலே இன்னும் ஒன்றுமே தெரியல அப்படின்ற உணர்வு வரும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு டீட்டெயில்டு கொஸ்டின் இப்போ நீங்கள் ஆன்சர் கொடுக்குற டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் தேவைன்னா நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா, எங்களோட கீ அது டீட்டெயிலாக கொடுக்குறோம். அதுதான் இன்னும் ஹைலைட். அது டீட்டெயில்டாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெரியாததெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகே. சரி. இப்போ பாருங்கள், இந்த பீரியட் ஆஃப் tan x and cot x is இந்த 4 இது பீரியட். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் a function f of x is said to be periodic. A function f of x is said to be periodic function if and only if f of x plus alpha equal to f of x. Right. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம பீரியடிக் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஒரு ஃபங்க்ஷன் பீரியடிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ். இது ஹோல்ஸ்னால் இது ஹோல்ஸு, இது ஹோல்ஸ்னால் இது ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ஸ் ஆகிடும். ஓகே. இப்போ tan x cot xோட பீரியடு இந்த 4 இது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த பை எடுத்துக்கிறேன். tan x இருக்கு, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்த 4 இது அப்படின்னு பார்க்கணும்.
இப்போ tan ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரணும், tan எக்ஸே வரணும் இல்லையா? அப்போ இங்கே எந்த ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா சொல்லணும். ஆல்ஃபா சொல்லிவிட்டால் முடிஞ்சுது, ரைட்? சரி, அதே போல் தான் காட்டுக்கும். காட் ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காட் எக்ஸே வரணும். இந்த ரூல் இதான, இது அப்படி தானே சொல்லுது. அப்படின்னா இந்த ஆல்ஃபா என்னன்னு சொல்லணும். இந்த ஆல்ஃபா தான் பீரியடு. ஓகே, இந்த காட்டெக்ஸோடைய பீரியட் வந்து ஆல்ஃபா, tan எக்ஸோட பீரியட் வந்து ஆல்ஃபா. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு ஒன்று கூட செக் பண்ணுங்கள். இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இப்போ π/2 π/4 -π இதில் இந்த டேனும் காட்ட அப்படியே வர வாய்ப்பு இருக்கான்னா இல்லை, பையில் தான் வரும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், tan π + x என்னன்னு பார்க்குறேன், என்ன வரும். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க பாருங்கள். இங்கே 90 π/2, இங்கே பை, ரைட்? இப்போ அவங்க வந்து π + தான் கேட்குறாங்க, இங்கே வந்து 0, ரைட்? இப்போ π + θனா இங்கே, π - θனா இங்கே, π/2 + θனா இங்கே, π/2 - θனா இங்கே, ரைட்? ரைட், இங்கே வந்துங்க ஆல் சில்வர் டீ கப், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆல் சில்வர் டீ கப்பில் இங்கே எல்லாமே எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே சைனோட தலைகீழி கொசிக்கணும் ப்ளஸ்ஸு, மற்றதெல்லாம் மைனஸு. இங்கே டேனோட தலைகீழி காட்டும் ப்ளஸ்ஸு, மற்றதெல்லாம் மைனஸு. இங்கே காசோட தலைகீழி சீக்கணும் ப்ளஸ்ஸு, மற்றதெல்லாம் மைனஸு. ஓகே, இப்போ π + x, அப்போது 180 + θ எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்லையா? இப்போது 180 + θ இதுதான் 180 + θனா இங்கே வந்துடும். அப்போ இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் யார் யார் ப்ளஸ்ஸு? டேனும் காட்டும் ப்ளஸ்ஸு, மற்றவங்களாம் மைனஸு. இப்போ இங்கே tan தான் இருக்குது, இப்போ tan ப்ளஸ் தான். அப்போ tan θ, θன்றது இது வந்து எக்ஸ் தான், ரைட்? அப்போது tan 180 + x வந்து tan x. அப்போ இந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்போது tan x வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான் வித் பீரியட் பை, ரைட்? அதே போல் காட்டோட தலைகீழி, டேனோட தலைகீழி காட்டு இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் ப்ளஸ்ஸு. அப்போது 180 அதே 180 + θ தான். அப்போ நமக்கு காட் எக்ஸ் தான் வரும் இல்லையா? அவ்வளோதான். அப்போது tan எக்ஸும் பாருங்கள், tan எக்ஸு அண்டு காட் எக்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். ஏன் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இங்கே ஆல்ஃபா என்ன? பை. ஏன் சார் இப்போ π/2 π/4 -πக்கெலாம் செக் பண்ணுங்களேன், பண்ணால் உங்களுக்கு இதே வராது, ரைட்? ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் வித் பீரியட் பை, ரைட்? இவ்வளோ தாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ரைட்? இப்போ நான் என்ன கேட்குறேன், சைனு கொசிக்கன் இருக்கு இல்லையா? சைனு கொசிக்கனும் பீரியாடிக் ஃபங்க்ஷனா? சரி, பீரியாடிக் ஃபங்க்ஷனானா அதோட பீரியட் என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, முக்கியமான கேள்விகள் தான் கேட்டுட்ருக்கேன், எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. பீரியாடிக் ஃபங்க்ஷனோட முக்கியமான வரையறை தான், இதை மறந்துடாதீங்க. f(x + α = f(x) இருக்குன்னா f வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம் வித் பீரியட் ஆல்ஃபா. ஓகே, பீரியட் ஆஃப் f இஸ் ஆல்ஃபா. நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி ரெகுலராக படிங்க தயவுசெய்து. இப்போ வீடியோ போடாத நேரங்களில் நீங்கள் நிறைய படிக்கணும்ல, வீடியோ போடும்போது வீடியோ பார்த்துக்குங்க. வீடியோ போடாத நேரங்களில் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து. எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கையில் வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் நிறைய ஒன்றா தொகுத்து ஒரு மூட்டை சைஸ்க்கு உங்கள் கையில் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து இறங்கும். நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். புரியுறத படித்தா கூட போதும், புரியாததை அப்படியே வைங்க. புரியுறத நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட, ஒரு சைக்கிள் புரியுறதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு திருப்பி இன்னொரு ரவுண்டு வந்தீங்கன்னா புரியாததும் புரிஞ்சிடும், ரைட்? நல்லா படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.